ஹிந்து தமிழ் திசை நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு நம்மளுடைய விந்து அணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகமாக்குறது யோகா இயற்கை மருத்துவத்துல என்னென்ன வழிமுறைகள் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இன்ஃபர்டிலிட்டின்றது சமமா பெண்கள், ஆண்கள் 2 பேருமே இந்த பிரச்சனைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல நெறைய யங்ஸ்டர்ஸுக்கு இந்த மாதிரி எண்ணிக்கையோட கம்மியாயிட்டு, அதோட மொட்டிலிட்டி சரியில்லாம, அதோடைய அந்த ஷேப்பு, அதோடைய விஸ்காசிட்டி இது எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ இதனாலேயே அவங்களுக்கு கருத்தரிக்கிறதுல வந்து ப்ராப்ளம் வரதையும் நம்ம நெறையவே பார்க்குறோம். இப்போ இயற்கையான முறையில இந்த விந்தோடைய எண்ணிக்கைய அதிகமாக்கணும், அந்த விந்து அணுக்களோட எண்ணிக்கை அதிகமாக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல கம்மி பண்ணணும். ஏன்னா, நம்மளுடைய வாழ்வியல் மாற்றங்கள்ல மன அழுத்தம் ஒரு முக்கிய காரணமாவே இருக்கு. நமக்கு இந்த மாதிரி ஸ்பெர்மோட கவுண்ட்ட கம்மி பண்றதுக்கு. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிட்னிக்கு மேல ஒரு கொண்ட மாதிரி இருக்கும். அதாவது அட்ரினல் கிளாண்ட். அதுல வந்து அட்ரினலின் அப்படின்றது செக்ரீட் ஆகும். இது வந்து நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸ மெயின்டெயின் பண்றதுக்கான ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். இதுல அந்த கார்ட்டிசால்ன்ற ஹார்மோன் சுரந்துகிட்டே இருக்கிற நேரத்துல நமக்கு அதோடைய அதாவது என்ன சொல்றது? ஒரு டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகுது. அப்ப ஸ்ட்ரெஸ்ஸோடைய லெவல் ஜாஸ்தியாகும்போது, அதோடைய டிமாண்ட் அதிகமாகும்போது அட்ரினல் ஃபெட்டிக்ன்னு சொல்லுவாங்க. அது சோர்ந்து போயிடுச்சுன்னா, அங்க கார்ட்டிசால் ஹார்மோன் சுரக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அதோடைய ஸ்ட்ரெஸ்ஸ பேலன்ஸ் பண்றதுக்காக, நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய மத்த ஹார்மோன்கள இது வந்து திருட ஆரம்பிச்சுடும். அதுதான் வந்து மெடிக்கல் டெர்ம்ல ப்ரோக்னினியோலான் ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரோக்னிஸ்டோலான் ஸ்டீல் வந்து என்ன பண்ணும்னா, டெஸ்டோஸ்டிரோனை யூஸ் பண்ணிக்கும். ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரோனை யூஸ் பண்ணிக்கும். அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மத்த ஹார்மோன்ஸ், தைராய்டு ஹார்மோன்ஸா இருக்கட்டும், இன்சுலினா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு ஹார்மோன்ஸை யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு பல இந்த எண்டோகிரைனல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றோம். அதாவது ஹார்மோன் இம்பேலன்சஸ் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்றது இந்த ஒரு காரணத்தினால தான். இப்போ இத நம்ம சரிப்படுத்தணும் அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரெஸ்ஸோடைய லெவல் கம்மியாவே இருக்கணும். அதே நேரத்துல நமக்கு மினரல்ஸோடைய தாதுகளோடைய எண்ணிக்கையும் ஜாஸ்தி இருக்கணும். அப்ப அதிகமா மெக்னீசியம், ஜிங்க், செலினியம் இதெல்லாமே வந்து நம்மளுடைய அந்த விந்தோடைய எண்ணிக்கை, அதாவது விந்து அணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகமாக்குறதுக்கு தேவைப்படுது. இது கூட நமக்கு அந்த மன அழுத்தத்தை போக்குறதுக்காக நம்ம யோகால நிறைய சுவாச பயிற்சிகள் இருக்கு. இந்த மூச்சு பயிற்சியோட சேர்த்து நம்ம முதிரைகளும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது, இது கண்டிப்பா நம்மளுடைய ஸ்பெர்ம் கவுண்ட்ட அதிகமாக்கும். ஃபர்ஸ்ட் இயற்கையா இந்த ஒரு ட்ரிங்க்க நம்ம குடிச்சோம் அப்படின்னா, இது நம்ம பாடி ஹீட்ட குறைக்குது. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த ஸ்பெர்மோடைய கவுண்ட்ட வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுக்கு என்னென்ன தேவை? ஃபர்ஸ்ட் சியா சீட்ஸ் அப்படின்றது தேவை. இந்த திருநீற்று பற்றிலை சொல்றோம்ல, அந்த விதைகளை எடுத்து நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு ஸ்பூன்றது வந்து நம்ம ஊற வச்சிடலாம். அத வந்து 1/2 ஸ்பூன் வந்து நம்ம தண்ணி குடிக்கும்போது, அந்த தண்ணியில நம்ம மிக்ஸ் பண்ணி, அன்னைக்கு ஃபுல்லா குடிக்கும்போது அத நம்ம குடிச்சுக்கிட்டே இருக்கலாம். இதோடைய பலன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய உடல் வெப்பத்த தணிக்குது. நம்மளுடைய ஜீரண சக்திய அதிகமாக்குது. எப்பவுமே கட்டோட ஹெல்த் நல்லா இருந்தாலே, நம்மளுடைய மன அழுத்தத்தையும் நம்ம ஈஸியா கண்ட்ரோல் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இப்போ நீங்க கேட்கலாம், இதுக்கு வந்து வெறும் மன அழுத்தம் தான் ஒரு முக்கிய காரணமாவா? இல்ல. ஜெனடிக்காவும் இருக்கலாம். இன்னும் சில நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய உணவு பழக்கவழக்கங்கள், நம்ம சாப்பிடுற அதிகமான ஆ காரம் அதிகமா இருக்கக்கூடியது, மாமிசங்கள் அதிகமா சாப்பிடுறது. இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து எப்ப பார்த்தாலும் சிக்கன் சாப்பிடுறதே வழக்கமாவே வச்சிருக்காங்க. அதுவும் அந்த சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா, பொரிச்சு எண்ணெயில பொரிச்சதும், அது வந்து இந்த கிரில் பண்ணி, அந்த பார்பிக்யூன்லாம் சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி உணவுகள் அதிகமா எடுக்கும்போது, அது அவங்களுடைய உடலுடைய வெப்பத்தன்மையும் அதிகமாக்குது. இந்த மாதிரி ஸ்பெர்ம் கவுண்ட்டையும் குறைச்சிடுது. ஸோ இதுவே வந்து அவங்களுக்கு அந்த பாடி ஹீட் எப்பவுமே இருக்கிறதுனால, டைஜஷன் இஷ்யூஸும் அதிகமாவே இருக்கு. ஸோ அந்த சியா சீட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜீரண சக்திய நல்லா அதிகரிக்கிறது. உடலுடைய வெப்பத்த கம்மி பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இது கூட 1 ஸ்பூன் வெந்தயத்த எடுத்துக்கலாம். இந்த வெந்தயத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கரையும் தன்மை இருக்கக்கூடிய நார்ச்சத்து வந்து இருக்கு. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஃப்ளேவினாய்ட்ஸ் அதிகமா இருக்கிறதுனால, நமக்கு வந்து நல்ல ஹார்மோன்ஸ பேலன்ஸ் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்ல, நம்மளுடைய அந்த விந்து அணுக்களுடைய எண்ணிக்கைய அதிகமாக்குறதுக்கு இந்த வெந்தயம் ரொம்ப ரொம்ப எக்ஸலன்ட்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. இது வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்டும் நமக்கு சில நோய்கள்னாலயும் நமக்கு இந்த மாதிரி கவுண்ட் கம்மி ஆகுது அப்படின்னா,
அதையும் பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த வெந்தயம் வந்து ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். ஸோ இது 2த்தையும் நம்ம தனித்தனியா ஊற வச்சிடலாம். இது கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா, இந்த வால்நட்டுன்னு சொல்லுவாங்க. அக்ரூட் இருக்குல்ல, நம்ம வந்து இந்த ம் இது வறுசல் எல்லாம் வைக்கும்போது, இந்த உருண்டையா இருக்கும். சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்ம உடைச்சு சாப்பிடுறதுக்குலாம் யோசிப்போம். அத உடைச்சா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா, இந்த மூளை மாதிரி இருக்கும் ஷேப்பு. இந்த வால்நட்ட வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒரு 2 இல்ல 3 வந்து நம்ம எடுத்துக்கலாம். அத குட்டி குட்டியா நம்ம கட் பண்ணி, 1 கிளாஸ் பால் இல்லன்னா வெந்நீரா இருந்தா கூட பரவால்ல. இதுல இல்ல நம்ம இத வந்து நான் இல்லங்க நான் லெமன் ஜூஸோடயே கலந்து குடிச்சா எனக்கு ரொம்ப டேஸ்டியா ஃபீல் பண்றேன் அப்படின்னா, நீங்க தாராளமா ஜூஸ்லயும் கலந்துக்கலாம். இல்ல நீங்க பால்லயும் கலந்துக்கலாம். உடல் பருமன் ரொம்ப ஒல்லியா இருக்கும் அப்படின்னா, நம்ம பால்ல கொஞ்சம் தேன் கலந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுல இருக்கக்கூடிய மெடிசினல் ப்ராப்பர்ட்டி நமக்கு இந்த விந்து அணுக்களுடைய எண்ணிக்கைய அதிகமாக்கும். இப்போ விந்தணுக்களுடைய எண்ணிக்கைய அதிகமாக்குறதுக்கு இது எப்படி நம்ம செய்யலான்றத பாருங்க. 1 கிளாஸ் பால் இல்லன்னா ஜூஸ், லெமன் ஜூஸ ஃபர்ஸ்ட்டு பால்ல நம்ம கலந்துக்க போறோம் அப்படின்னா, இதுல நம்ம அந்த சியா சீட்ஸ ஊற வச்சிருக்கோம்ல, அத ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் நம்ம எடுத்து இதுல மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அக்ரூட்ட வந்து நீங்க அரைச்சு எடுத்துக்கிட்டாலும் சரி, பொடி பண்ணி எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம ஊற வச்சிருந்த வெந்தயத்த நம்ம அரைச்சு இதுல நம்ம கலந்துக்கலாம். இது கூட நம்ம தேன் வந்து கலந்து குடிக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய உடல் பருமன் மெலிந்த பருமனா இருந்தா பரவால்ல. இதே நம்ம வந்து ஆ ரொம்ப வெயிட் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னா, நீங்க பால்ல தேன் கலந்து எடுத்துக்கும்போது அது வெயிட் அதிகமாக்கும். ஸோ, அதனால நம்ம லெமன் ஜூஸ்ல நம்ம இதே விஷயத்த அப்படியே அதுல மிக்ஸ் பண்ணி குடிச்சோம் அப்படின்னா, எக்ஸலன்ட் ரிசல்ட்ட குடுக்கும். ஸோ, இத நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி, நம்ம வந்து இத அப்படியே டெய்லி ஒரு வேள நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா, நம்ம டைஜஷன சப்போர்ட் பண்ணுது. அதே நேரத்துல நமக்கு வந்து நம்ம பாடிய வந்து ஒரு லைட் ஃபீல குடுக்குது. முக்கியமா ஹார்மோன்ஸ பேலன்ஸ் பண்ணி, அதுலயும் டெஸ்டோஸ்டிரான் லெவல இன்கிரீஸ் பண்றதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். யூசுவலா பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆச்சு அப்படின்னாலே, பல விஷயங்கள நம்ம வந்து சரி பண்ண முடியும். ஸோ, இதுல நம்ம சேர்த்திருக்கிற அந்த வெந்தயம், அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வால்நட் இதுல வந்து நமக்கு ஆ சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்கு. அதே மாதிரி நமக்கு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடும் இருக்கு. ஸோ, இதுல இருக்கக்கூடிய அந்த மினரல்ஸ் எல்லாமே நமக்கு குட் ஃபேட்டையும் குடுக்குது. ஸோ, அதே நேரத்துல நமக்கு ஸ்பெர்ம் கவுண்ட்டையும் இன்கிரீஸ் பண்ணி குடுக்குது. இத ரெகுலரா நம்ம எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா, இது கண்டிப்பா நம்மளுடைய ஸ்பெர்ம் கவுண்ட்ட இன்கிரீஸ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும். இதுல யோகால வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வஜ்ரோலி முத்ரா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மூலபந்தா அப்படின்னு சொல்லுவோம். இந்த முத்ராவையும், பந்தாவையும் நம்ம ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணும்போது, அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த கவுண்ட்ட இன்கிரீஸ் பண்ணுது. நமக்கு அந்த உடல் உறுப்புகள்ல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும், அத சரி செய்யறதுக்கு இந்த பந்தாவும், முத்ராவும் ரொம்பவே சப்போர்ட்டிவாவே இருக்கும். இன்னும் இந்த மாதிரி நெறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.